அருளால் வாழக்கூடியதுதான் என்று சொல்றார். அதை நான் எப்படி பெற்றுக்கொண்டேன் என்று சொல்றார். ஈரமும் அன்பும் கொண்டு இன்னருள் பெற்றேன் என்மார்க்கம் இரவாத சன்மார்க்கம் தோழி என்று சொல்றார். அந்த இறைநிலையை இரவாத நிலையை நான் எப்படி பெற்றுக்கொண்டேன் என்றால் ஈரமும் அன்பும் கொண்டுதான் பெற்றுக்கொண்டேன் என்று சொல்றார். மற்றபடி கடுந்தவமோ கொடுந்தவமோ அன்ன ஆகாரம் உபவாசம் இருந்தோ பட்னி கடந்தோ நெருப்புல நடந்தோ நெருப்புல உருண்டோ நீர்மேல் நடந்தோ இந்த மாதிரி எல்லாம் கடின தவம் எல்லாம் செய்வதனால் கிடைக்கவில்லை. கடின தவம் எல்லாம் செய்யக்கூடாது என்று வள்ளல் பெருமான் சொல்றார். அரக்கர்கள் தான் கடின தவம் செய்வார்கள் என்று சொல்கின்றார். அரக்கர்கள் தான் ஒரு நெருப்பை வளர்த்து உட்கார்ந்து கொண்டு கையை வெட்டி போடுவார்கள், தலையை வெட்டி போடுவார்கள், சில மந்திரங்களை சொல்லி அதனால் சில சக்தி சித்திகளை மட்டும் பெற்றுக்கொள்வார்கள். அது அன்பில்லா முறையில் வரக்கூடிய அந்த வழிபாட்டு முறையெல்லாம் செய்யக்கூடாது. அதெல்லாம் சிறு தெய்வ வழிபாடு என்று அதுதான் நம்முடைய மக்களிடத்தில் சாதாரணமாக அந்த சிறு தெய்வ வழிபாடுகள் நிறைய இருக்கின்றன. அதனாலதான் அளவு குத்தி கொள்வது, நெருப்பில் நடப்பது, உருண்டு கொடுப்பது, அதாவது உடலை வருத்தக்கூடாது என்று வள்ளல் பெருமான் சொல்றார். அதனாலதான் தெய்வத்தின் பெயரால் உயிர் கொலை செய்யக்கூடாது, நாமும் துன்பப்படக்கூடாது. அதான் ரொம்ப ரொம்ப முக்கியம் என்று சொல்கின்றார். அதனால அன்புமயமாய் இருந்து அருள் வடிவாய் இருந்து வாழ வேண்டும். நம்முடைய தமிழ் ஞான சித்தர்கள் எல்லாம் அந்த அன்புமயமா இருந்து அருள் ஒழுக்கத்தை கடைபிடித்து இறைவனுடைய அருளை பெறுவதைத்தான் நம்முடைய 63 நாயன்மார்களும் நம்முடைய 12 ஆழ்வார்களும் நம்முடைய நாட்டில் வாழ்ந்த சித்தர்கள் முத்தர்கள் எல்லாம் அப்படித்தான் வாழ்ந்திருக்கிறார்கள். அவர்கள் அன்புமயமா இருந்து அருள்மயமா இருந்துதான் இறை அருள்நிலையை பெற்றிருக்கிறார்கள். அதில் அவர்களுடைய வரலாற்றுகளிலும் பல தத்துவ கற்பனை எல்லாம் குவிந்து இருக்கின்றன. ஆகையினால உயிர் கொலை செய்யக்கூடாது, புலால் உண்ணக்கூடாது என்பது அதுதான் கொல்லா நெறி என்று சொல்லப்படுகின்றது. கொல்லா நெறிய குருவருள் நெறி என்று பல்கால் எனக்கு பகர்ந்த மெய்ச்சிவமே என்று சொல்ல